வணக்கம். இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா B.Ed ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா கற்றலுக்காக மதிப்பிடுதல் அந்த சப்ஜெக்ட்ல இருந்து நம்ம இம்பார்ட்டன்ட் 10 மார்க் क्वेश्चन 5 மார்க் क्वेश्चन தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இந்த சப்ஜெக்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 இந்த 3 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் क्वेश्चन தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? யூனிட் 1ல இருந்து ஒரு 4 கேள்வி, யூனிட் 2ல இருந்து ஒரு 3 கேள்வி, யூனிட் 3ல இருந்து ஒரு 4 கேள்வி. சரிங்களா? இப்போ இந்த இம்பார்ட்டன்ட் 10 மார்க் क्वेश्चनக்கு நான் உங்களுக்கு கொடுக்கறப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 10 மார்க் क्वेश्चनக்கு கீழேயும் அந்த 10 மார்க் क्वेश्चनக்கு என்னென்ன தலைப்புகள்லாம் வரும் அப்படி சொல்லி நான் கொடுத்திருக்கேன். சரிங்களா? பாத்தீங்கன்னா ஒரு 10 மார்க் क्वेश्चन எடுத்தீங்கன்னா அந்த 10 மார்க் क्वेश्चन கீழே என்னென்ன தலைப்புகள் வரும் அப்படி சொல்லி நான் கொடுத்திருக்கேன். சரிங்களா? இப்படி கொடுக்கறப்ப நல்லா கவனிங்க. இனிமேல் தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்றவங்களுக்கும் இந்த நோட்ஸ் வந்து ரொம்ப உதவியா இருக்கும். ஆல்ரெடி படிச்சிருக்கவங்க நல்ல மார்க் எடுக்கிறதுக்கும் இந்த நோட்ஸ் வந்து ரொம்ப உதவியா இருக்கும். சரிங்களா? ஏன்னா ஒவ்வொரு 10 மார்க்லயும் அதுக்கு என்னென்ன தலைப்புகள் வரும் அப்படின்னு நான் கொடுக்குறப்ப எக்ஸாமுக்கு முதல் நாள் கூட ஒவ்வொரு கொஸ்டின் கீழே என்னென்ன தலைப்புகள் வரும் அப்படி சொல்லி நம்ம படிச்சுக்கலாம். சரிங்களா? இந்த கொஸ்டினுக்கு இந்த தலைப்பு அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. ஏன்னா முன்னாடியே நம்ம படிச்சுட்டோம்னா தெளிவா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி கொஸ்டின் வந்து இன்டைரக்டா கேட்டா கூட நம்ம கொஸ்டின் வந்து எப்படி கேட்டாலும் நம்ம எழுதுறதுக்கு இது வந்து ரொம்ப உதவியா இருக்கும். சரிங்களா? இது நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ண எல்லாத்துக்கும் நான் அனுப்பிச்சிருவேன். சரிங்களா? இப்போ அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நம்மளுடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்மளுடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி உங்களுக்கு டீடைலா சொல்லிடுவேன். நான் புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய நோட்ஸ் எல்லாமே நான் அனுப்பிச்சிருவேன். சரிங்களா? நான் அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் யூனிட் வைஸா 5 மார்க் क्वेश्चन 10 மார்க் क्वेश्चन நான் கொடுத்துருவேன். மோஸ்ட்லி அந்த 10 அந்த இம்பார்ட்டன்ட் क्वेश्चन கவர் பண்ணாம நம்ம எக்ஸாம் நல்லா பண்ணிடலாம். சரிங்களா? சோ புதுசா ஜாயின் பண்றவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீடைலா கேட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து யூனிட் 1ல 4 10 மார்க் क्वेश्चन இருக்குன்னு சொல்லிட்டேன். சரிங்களா? இப்போ நான் ஒவ்வொரு क्वेश्चन சொல்லி அதுக்கு கீழே என்னென்ன தலைப்புகள் வரும் நான் சொல்றேன். சரிங்களா? இப்போ பாருங்க யூனிட் 1 மதிப்பிடலின் அடிப்படைகள். இதுல ஃபர்ஸ்ட் 10 மார்க் क्वेश्चन பாருங்க. சிறந்த மதிப்பிடல் நடைமுறைக்கான கோட்பாடுகள். இது ஒரு முக்கியமான 10 மார்க் क्वेश्चन. இந்த 10 மார்க் क्वेश्चन கீழ 8 தலைப்புகள் வரும். சரிங்களா? இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு அனுப்புற நோட்ஸ்ல வந்து கரெக்ட்டா பாருங்க ஒரு 6 பக்கம் 7 பக்கம் வர மாதிரி தான் நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன். சரிங்களா? சோ நீங்க வந்து அது கரெக்ட்டா நான் எல்லாமே உங்களுக்கு பாயிண்ட் வைஸா கொடுத்திருப்பேன். நீங்க அதே மாதிரி பிரசன்டேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் நல்ல மார்க் கிடைச்சிடும். சரிங்களா? இது 8 பாயிண்ட் இருக்கு. முதல் பாயிண்ட் பாருங்க. கற்றலை மதிப்பிடுதலின் முதன்மையான நோக்கம் மாணவர்களது செயல்பாட்டை மேம்படுத்துதல். செகண்ட் பாயிண்ட் பாருங்க. மாணவர்கள் எவ்வாறு கற்கின்றனர் என்பதை நாம் புரிந்து கொண்டிருத்தலை அடிப்படையாக கொண்டு மதிப்பிடுதலை மேற்கொள்ள வேண்டும். மூணாவது தலைப்பு பாருங்க. மதிப்பிடல் என்பது ஒரு படிப்பின் ஒருங்கிணைந்த உட்கூறாக வடிவமைக்கப்பட்டிருக்க வேண்டுமே ஒழிய பிற்பாடு சேர்க்கப்படும் ஒரு கூறாக இருத்தலாகாது. நாலாவது தலைப்பு பாருங்க. சிறந்த மதிப்பிடல் என்பது மாணவர்களது கற்றல் அறிவு குறித்த பயனுள்ள தகவல்களை அவர்களது பெற்றோர்களுக்கு நம்பகத்தன்மையுடன் அவ்வப்போது அளித்திடலாகும். அஞ்சாவது தலைப்பாங்க. சிறந்த மதிப்பீடு முறைக்கு தெளிவான நோக்கம், இலக்குகள், தர அளவுகள் மற்றும் தகுதி நிலைகள் தேவைப்படுகின்றன. ஆறாவது தலைப்பாங்க. சிறந்த மதிப்பீடுகளுக்கு பல்வேறு மதிப்பீட்டு கருவிகள் தேவைப்படுகின்றன. ஏழாவது தலைப்பாங்க. மதிப்பீடு முறைகள் ஏற்புடையதாயும் நம்பகத்தன்மையும் புறவைத்தன்மை உடையதாக இருத்தல் வேண்டும். லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க. விளைவை மதிப்பிடுவதோடு அதனை விளைவிக்கும் அனுபவங்கள் மற்றும் முயற்சிகளையும் மதிப்பிடுதலில் கவனம் செலுத்தல் அவசியமாகும். இந்த 8 தலைப்பும் நல்லா படிச்சுங்க. சரிங்களா? அடுத்து செகண்ட் 10 மார்க் क्वेश्चन பாருங்க. மதிப்பீட்டு திட்டத்தின் பல்வேறு படிநிலைகளோடு தொடர்புடைய கோட்பாடுகள். இதுல வந்து 5 தலைப்புகள் வரும். முதல் தலைப்பு பாருங்க. மதிப்பீடு முறைகளை தெரிவு செய்தல். இரண்டாவது பாயிண்ட் பாருங்க. மதிப்பீட்டு முறையை பயன்படுத்தி விவரங்களை சேகரித்தல் தொடர்பான கோட்பாடுகள். 3 பாருங்க. மாணவர் செயல்பாட்டை ஆராய்ந்து மதிப்பெண் அளித்தல் தொடர்பான கோட்பாடுகள். 4வது பாயிண்ட் பாருங்க. மதிப்பீட்டில் கண்டறிந்தவற்றை தொகுத்தலும் பெற்ற முடிவுகளுக்கு பொருள் உரைத்தலும். 5வது பாயிண்ட் பாருங்க. மதிப்பீட்டு முடிவுகளை அறிவித்தல் தொடர்பான கோட்பாடுகள். இந்த 5 தலைப்புகள் 8வது கேள்வி வரும். 3வது கேள்வி பாருங்க. வளரறி மதிப்பீடும் தொகுத்தறி மதிப்பீடும். 3வது 10 மார்க் क्वेश्चन. இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. வளரறி மதிப்பீடு. இந்த வளரறி மதிப்பீடு கீழே என்னென்ன பாயிண்ட் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வளரறி மதிப்பீடு என்பதன் பொருளும் வரையறையும். 2 பாருங்க. வளரறி மதிப்பீட்டின் முக்கிய அம்சங்கள். 3 வளரறி மதிப்பீட்டின் பயன்கள். அடுத்து செகண்ட் क्वेश्चन பாருங்க. தொகுத்தறி மதிப்பீடு. இதுக்கு கீழே 3 தலைப்பு வரும். 1 பாருங்க. தொகுத்தறி மதிப்பீடு என்பதன் பொருளும் வரையறையும். 2 பாருங்க. தொகுத்தறி மதிப்பீட்டின் முக்கிய அம்சங்கள்.
மூணு பாருங்க தொகுத்தறி மதிப்பீட்டின் முக்கிய பயன்கள். இது மூணாவது 10 மார்க் கொஸ்டின். அடுத்து நாலாவது 10 மார்க் கொஸ்டின் பாருங்க மதிப்பிடுதலின் நோக்கங்கள். இதுல 6 நோக்கங்கள் வரும். இந்த நாலாவது கொஸ்டின் வந்து உங்களுக்கு 5 மார்க்ல கேட்டாலும் கேட்கலாம், இல்ல 10 மார்க்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 6 தலைப்பு வரும். முதல் தலைப்பு பாருங்க மதிப்பிடல் கற்பித்தலை வழிநடத்துகிறது. இரண்டாவது பாயிண்ட் பாருங்க மதிப்பிடல் கற்றலை வழிநடத்துகிறது. மூணு பாருங்க மதிப்பிடல் மாணவர்களுக்கான அவர்களது கற்றல் முன்னேற்றம் குறித்து தெரிவிக்கின்றது. நாலு பாருங்க மதிப்பிடல் ஆசிரியர்கள் தமது கற்பித்தல் முறையின் விளைவினை அறிய செய்கிறது. அஞ்சு பாருங்க மதிப்பிடல் மாணவர்களை அவர்களது கற்றல் தேர்ச்சி நிலைக்கு ஏற்ப தரவரிசைப்படுத்துகிறது. ஆறு பாருங்க மாணவர்களது கற்றல் தேர்ச்சி எதிர்பார்த்த அளவு இல்லாத இருக்கும் நிலையில் குறைதீர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள மதிப்பிடல் ஆசிரியருக்கு உதவுகிறது. இந்த 4 கொஸ்டின் இதை படிச்சிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து அவங்க எப்படி இன்டைரக்டா கேட்டாலும் நம்ம கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணிடலாம். சரிங்களா? அடுத்து செகண்ட் யூனிட் பாருங்க வகுப்பறையில் கற்றலுக்கான மதிப்பிடுதல். இதுல 3 10 மார்க் கொஸ்டின் முக்கியம்னு சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க மாணவர்களது கற்றலை மதிப்பிடுவதற்கான வகுப்பறை நடைமுறைகள். அதுல ஃபர்ஸ்ட் ஒன்னு பாருங்க ஆசிரியர் மாணவர் உரையாடல். அதுக்கு கீழே 5 தலைப்பு வரும். ஒன்னு பாருங்க பாட அறிவினை சோதித்தறிதல். 2 பாருங்க கற்றல் விளைவுகளை கண்டறிதல். 3 பாருங்க மாணவர்களது மொழியாற்றலை மதிப்பிடுதல். 4 பாருங்க மாணவர்களது கற்றல் செயல்பாடுகளை மதிப்பீட்டு நெறிப்படுத்துதல். 5 பாருங்க கற்றல் அடைவை மதிப்பிடுதல். அடுத்து முதல் பாயிண்ட்க்கு இதை சொல்லிட்டேன். அடுத்து இரண்டாவது பாயிண்ட் பாருங்க உரையாடலை அமைத்துவதற்கான உத்திகள். மூணாவது பாயிண்ட் பாருங்க மதிப்பீட்டு குறிப்புகள் கொண்ட பின்னூட்டம் அளித்தல். நாலாவது பாயிண்ட் பாருங்க சிறந்த பின்னூட்டம் அளித்தலில் தொடர்பான கோட்பாடுகள். அஞ்சாவது பாயிண்ட் பாருங்க ஒப்பார் மற்றும் சுய மதிப்பீடு. இந்த ஒப்பார் மற்றும் சுய மதிப்பீடு அதுக்கு கீழே ஒரு 3 பாயிண்ட் இருக்கு. ஒன்னு பாருங்க ஒப்பார் மதிப்பீடு என்பதன் விளக்கம். 2 பாருங்க சுய மதிப்பீடு என்பதன் விளக்கம். 3 பாருங்க ஒப்பார் மற்றும் சுய மதிப்பீட்டின் பயன்கள். இதுதான் ஃபர்ஸ்ட் கேள்வி. செகண்ட் கேள்வி பாருங்க மதிப்பிடுதலின் வகைகள். சரிங்களா? இதுல 4 வகைகள் இருக்கு. இந்த கேள்வியில நான் ஆல்ரெடி நடத்தியிருக்கேன். புதுசா பார்க்கறவங்க நம்மளுடைய சேனல் பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா இந்த கேள்வியெல்லாம் நடத்திருப்பேன். கிளாஸ் கவனிச்சுட்டு படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்னு பாருங்க 4 தலைப்பு சொல்லிட்டேன். முதல் தலைப்பு பாருங்க பயிற்சி அடிப்படையிலான மதிப்பீடு. 2 பாருங்க சான்று அடிப்படையிலான மதிப்பீடு. 3 பாருங்க செயல்பாட்டு திறன் அடிப்படையிலான மதிப்பீடு. இந்த மூணாவது செயல்பாட்டு திறன் அடிப்படையிலான மதிப்பீடு பாத்தீங்கன்னா அதுக்கு கீழே 2 பாயிண்ட் இருக்கு. ஒன்னு பாருங்க செயல்பாட்டு திறன் அடிப்படையிலான மதிப்பீட்டின் முக்கிய கூறுகள். 2 பாருங்க செயல்பாட்டு திறன் அடிப்படையிலான மதிப்பீட்டிற்கு மாணவர்களை தயார் செய்தல். சரிங்களா? அடுத்த 4வது பாயிண்ட் பாருங்க தேர்வு அடிப்படையிலான மதிப்பீடு. இதுக்கு கீழே ஒரு பாயிண்ட் இருக்கு. அதாவது என்னன்னா தேர்வுகளை மேம்படுத்துவதற்கான வழிகாட்டு குறிப்புகள். இதுதான் 2வது கேள்விக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து 3வது கேள்வி பாருங்க தொடர் மற்றும் அகல் விரிவான மதிப்பீடு பயன்படுத்தப்படுதல். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தலைப்பு இருக்கு. அதாவது தொடர் மற்றும் அகல் விரிவான மதிப்பீடு என்பதன் கருத்தாக்கம். அதுக்கு கீழே ஒரு 6 தலைப்புகள் இருக்கு. இந்த மாதிரி தலைப்புகள் கொடுத்து நீங்க பாக்ஸ் பண்ணாவே உங்களுக்கு நல்ல மார்க் கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க தொடர் மற்றும் அகல் விரிவான மதிப்பீட்டின் நோக்கங்கள். 2 பாருங்க தொடர் மற்றும் அகல் விரிவான மதிப்பீட்டின் இயல்புகள். 3 பாருங்க தொடர் மற்றும் அகல் விரிவான மதிப்பீட்டின் பணிகள். 4 பாருங்க தொடர் மற்றும் அகல் விரிவான மதிப்பீட்டின் நிறைகள். 5 பாருங்க தொடர் மற்றும் அகல் விரிவான மதிப்பீட்டின் குறைபாடுகள். அடுத்து லாஸ்ட் பாருங்க தொடர் மற்றும் அகல் விரிவான மதிப்பீட்டில் ஆசிரியரின் பங்கு பணிகள். சரிங்களா? இந்த 3 கேள்வி தான் செகண்ட் யூனிட்ல ரொம்ப முக்கியமான 10 மார்க் கொஸ்டின். அடுத்து 3வது யூனிட்ல பாருங்க ஒரு 4 10 மார்க் கொஸ்டின் முக்கியமானது. ஏன்னா 3வது யூனிட் ரொம்ப பெருசா இருக்கும். இந்த 4ஐயும் படிச்சிட்டீங்கன்னா அவன் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நீங்க அட்டெண்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க மதிப்பிடுதலில் திறந்த புத்தக தேர்வு முறை. இதுல பாத்தீங்கன்னா ஒரு 4 தலைப்பு இருக்கு. முதல் தலைப்பு பாருங்க திறந்த புத்தக தேர்வின் இருவித வடிவங்கள் அப்படின்னு அதுக்கு கீழே 2 தலைப்பு இருக்கு. பாரம்பரிய முறை. 2 பாருங்க வீட்டிலிருந்து தேர்வுக்கு விடையளிக்கும் முறை. சரிங்களா? அடுத்து 2வது தலைப்பு பாருங்க திறந்த புத்தக தேர்வில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள். 3வது பாருங்க திறந்த புத்தக தேர்வில் வினாத்தாள் அமைப்பு முறை. 4 பாருங்க திறந்த புத்தக தேர்வு பற்றிய தவறான கருத்துக்கள். இதுக்கு கீழே ஒரு 4 பாயிண்ட் இருக்கு. சரிங்களா? 1 பாருங்க மிக எளிதாக வெற்றி பெற முடியும். 2 பாருங்க திறந்த புத்தக தேர்வுக்கு எதுவும் படிக்க தேவையில்லை. 3 பாருங்க புத்தகத்திலிருந்து அப்படியே எடுத்து எழுத முடியும். 4 பாருங்க அதிக எண்ணிக்கையில் புத்தகங்களை தேர்வுக்கு எடுத்து சென்றால் அதிக மதிப்பெண்கள் பெற முடியும். இதுக்கு கீழே வரும். அடுத்த 5வது தலைப்பு பாருங்க புத்தக தேர்வு திறந்த புத்தக தேர்வு முறையின் நன்மைகள். 6 பாருங்க திறந்த புத்தக தேர்வு முறையின் குறைபாடுகள். இது முதல் 10 மார்க் கொஸ்டின். 2வது கொஸ்டின் பாருங்க கற்றலை மதிப்பிடுவதில் உள்ள முக்கிய பிரச்சனைகள். இந்த 2வது 10 மார்க் கொஸ்டின்ல 5 தலைப்புகள் இருக்கு. முதல் தலைப்பு பாருங்க மதிப்பிடல் வணிகமாதல். 2 பாருங்க சோதனைகளின் மோசமான தரம். 3 பாருங்க மதிப்பிடுதல் ஏதேனும் ஒரு களத்தை மட்டும் சார்ந்து இருத்தல். 4 பாருங்க அளவிடுதலில் உள்ள பிரச்சனைகள்.
5 பாருங்க மதிப்பிடுதல் அமைப்பு சார்ந்த பிரச்சனைகள். இது 2வது கேள்விக்கான தலைப்பு. அடுத்து லாஸ்ட் 3வது கேள்வி பாருங்க, சோதனை உருப்படிகளை அமைப்பதற்கான கோட்பாடுகள் ரொம்ப முக்கியமானது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 தலைப்பு இருக்கு. ஒன்னு பாருங்க பலவுள் தெரிவு வினாக்களை உருவாக்கிடுவதற்கான கோட்பாடுகள். 2 பாருங்க பொருத்துதல் வகை வினாக்களை தயாரித்தல். 3 பாருங்க நிரப்பல் வகை வினாக்களை உருவாக்குதல் தொடர்பான கோட்பாடுகள். 4 பாருங்க சரியா தவறா வகை வினாக்களை தயாரித்தல் தொடர்பான கோட்பாடுகள். 5 சிறுவிடை வினாக்களை உருவாக்கிடுவது தொடர்பான கோட்பாடுகள். அடுத்து 6 கட்டுரை வகை வினாக்களை உருவாக்கிடுவது தொடர்பான கோட்பாடுகள். இந்த 6 தலைப்பும் இந்த கேள்வி வரும். சரிங்களா? அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சோதனை உருப்படிகளின் வகைகள். இதுக்கு முந்தின சொன்ன கொஸ்டின் இந்த கொஸ்டினும் ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் பாயிண்ட்ல ஒத்து வரும். சரிங்களா? இந்த 2ல இருந்து 1 உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் தலைப்பு பாருங்க, புறவய வினா வகை. இந்த புறவகை வினா வகை கீழே ஒரு 5 தலைப்பு இருக்கு. சரிங்களா? 6 தலைப்பு இருக்கு. 1 பாருங்க பலவுள் தெரிவு வகை வினா. 2 பாருங்க சரியா தவறா வகை வினாக்கள். இது முன்னாடி இருந்த கொஸ்டின் எழுதிக்கலாம். 3 பாருங்க பொருத்துதல் வகை வினாக்கள். 4 பாருங்க நிரப்பல் வகை வினாக்கள். 5 பாருங்க குறு வினாக்கள். 6 கொடுக்கப்பட்டவற்றில் தொடர்பற்ற ஒன்றை கண்டறிதல். அடுத்து 2வது கேள்வி பாருங்க, புறவகை வினா வகையின் நிறைகள். 2 பாருங்க புறவகை வினா வகையின் குறைகள். 3 பாருங்க 4 பாருங்க சிறுவிடை வினா வகை. 5 பாருங்க ஒரு பத்தி அளவில் விடையளிக்கும் வினா வகை. லாஸ்ட் 6 பாருங்க கட்டுரை வகை வினாக்கள். இதை மட்டும் நீங்க பிரிண்ட் அவுட் பண்ணி கையில வச்சுக்கோங்க. நம்ம கிளாஸ்ல ஜாயின் எல்லாரும் இதை மட்டும் பிரிண்ட் அவுட் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. இதை வச்சுட்டு நான் உங்களுக்கு நோட்ஸ் அனுப்பிச்சிருப்பேன். ஒவ்வொரு கொஸ்டினா நீங்க நான் அனுப்புற நோட்ஸ் எடுத்து படிச்சு டிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.